ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 8/10/2025 கொண்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 424. ஓகேங்களா? அதில் பாருங்கள், நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 3, 5, 7ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 2ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்குது பி போர்டில். சரிங்களா? 2ஆம் நம்பர் பி போர்டில் பாஸு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி ஆகும். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 42, 24 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்குது. அதாவது ஏபியும் பாஸ் ஆகிருக்கு, பிசியும் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், கோடு போடாத நம்பரில் பாஸ் ஆகிருக்குது. நான் எப்போதுமே கோடு போட்டதுன்னா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால தான் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி போட்டுங்கன்னு சொல்லுவேன். பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் கோடு போடாததில் வந்துருக்குது. சில நேரங்களில் கோடு போட்டதுலேயும் வரும், கோடு போடாததுலேயும் வரும், எப்படி வேணாலும் வரும். ஓகேங்களா? அதனால் எனக்கு முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கோடு போட்டு காட்டுறது தான். ஓகேங்களா? அதனால் இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகி போட்டுக்குங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து கெஸிங் என்னவோ அதை தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 342 அந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அது ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு, இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் 3க்கு பதிலாக 4 போட்டிருந்து ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு நல்ல வின்னிங் தான். ஆனால் அது ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. ஆனால் இதே மாதிரி தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்பர் எனக்கு வந்த கெஸிங் எல்லா நம்பருமே கொடுத்துருக்கேன். ஆனால் வின்னாக போகிறது ஒரு நம்பர் தான். சரிங்களா? அதனால் உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலான்னு தான் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன். சரிங்களா? சரி, வாங்க இப்போ இன்றைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 9/10/2025 டார்னியா ப்ளஸ் 592 உண்டான கெஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். நீங்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 4, 5, 7, 9ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை போடலாம். ஏபிபிசிஎஸ்சி இதில் பாருங்கள், 42, 24, 25, 52, 45, 54, 47, 74, 75, 57, 07, 70, 77, 78, 87, 59, 95, 96, 69, 56, 65, 50, 05, 90, 09. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போவும் சொல்கிறேன், எனக்கு முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால தான் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோடு போடாதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் கம்மியாக தான் இருக்கும், அதுவும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. சரிங்களா? இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 425, 475, 077, 787, 596, 509. ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள், கீழே கோடு போட்டு காட்டுறேன். அதாவது கம்மியாக நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கீழே கோடு போட்டு காட்டுறேன். அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தாராளமாக எடுத்து போடுங்க. கோடு போட்டதில் போடலாம், கோடு போடாதலையும் போடலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கோடு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள்.
475. இந்த நம்பர் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோணுது. சரிங்களா? இந்த நம்பர் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோணுது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 787 இந்த நம்பர் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோணுது. அதையும் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 596 இந்த நம்பர் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோணுது. சரிங்களா? இதுதான் எனக்கு முக்கியமாக தோன்ற நம்பரு. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. இதை நீங்கள் பாக்ஸாக போடலான்னு போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடலான்னு போட்டுங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஓகே. நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.